ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். மாங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு துருவிக்கலாம். இந்த சைட் டிஷ் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் நம்ம செய்ய போகிற இந்த துவையல் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 5 நிமிடத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த துவையல் மட்டும் செஞ்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம மாங்காவை துருவியால் நல்லா துருவிக்கலாம். சப்போஸ் உங்களால் துருவ முடியல, துருவி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கணும். அதனால் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் காரத்திற்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கூடயும் நீங்கள் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். உளுத்தம்பருப்பை எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்ல சிவப்பாக வறுப்படணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்தெல்லாம். இந்த உளுந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் வறுப்படும் போது. அப்போ தான் நமக்கு துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துருவிய மாங்காயை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இந்த மாங்காய் வதங்கிடும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிடலாம். ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிடலாம். நமக்கு நிமிஷத்தில் இந்த மாங்காய் துவையல் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.